அத்தியாயம் 8. பூரணச்சந்திரன் உச்சிவானத்தை தாண்டி மேற்கு திசையில் சற்று இறங்கி நின்றான். சந்திரன் நின்ற நிலை அந்த அதிசய தம்பதிகள் கூறி வந்த கதையை கேட்டுவிட்டு போகலாம் என்று தயங்கி நிற்பது போல் தோன்றியது. காற்று அடித்த வேகம் வர வர குறைந்தது. இப்போது நிச்சலனமாயிருந்தது. அந்த மோகினி தீவின் காவலர்களைப் போல் நின்ற மரங்கள் அச்சமயம் சிறிதும் ஆடவில்லை. இலைகள் சற்றும் அசையவில்லை. கடலும் அப்போது அலைகள் ஓய்ந்து மௌனம் சாதித்தது. சுகுமாரன் புவனமோகினியின் கதையை கேட்பதற்காக பிரகிருதியே ஸ்தம்பித்து நிற்பது போல் காணப்பட்டது. இப்போது நான் அந்த வரலாற்றை திருப்பி சொல்லும்போது வார்த்தைகள் உயிரற்றும் உணர்ச்சியற்றும் வருவது எனக்கே தெரிந்துதான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் மாற்றி மாற்றி கதை சொல்லி வந்தபோது ஒவ்வொரு சம்பவத்தையும் என் கண்முன்னால் நேரில் காண்பது போலவே இருந்தது. ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பற்றி அந்த தம்பதிகளில் ஒருவர் கூறிய போது நான் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிட்டேன். கதாபாத்திரங்கள் அனுபவித்த இன்ப துன்பங்களை எல்லாம் நானும் சேர்ந்தே அனுபவித்தேன். இடையிடையே சில சந்தேகங்களும் கேள்விகளும் என் மனதில் உதித்து கொண்டு வந்தன. இந்த சுந்தர புருஷன் யார்? இவனுடைய காதலியான வனிதாமணி யார்? எப்போது இந்த தீவுக்கு இவர்கள் வந்தார்கள்? இவர்கள் தங்களை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் இந்த பழைய கால கதையை சொல்லி வரும் காரணம் என்ன? அந்த கதைக்கும் இவர்களுக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? அல்லது அக்கதைக்கும் இந்த தீவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்க முடியுமா? புவனமோகினி என்ற பாண்டிய குமாரியின் பெயருக்கும் மோகினி தீவு என்னும் இத்தீவின் பெயருக்கும் பொருத்தமுண்டா? இம்மாதிரியான கேள்விகளும் ஐயங்களும் அடிக்கடி தோன்றி வந்தன. ஆனால் அவர்களிடம் அவற்றை குறித்து கேட்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. பெண்மணி மூச்சு விடுவதற்காக கதையை நிறுத்தினால் ஆடவன் கதையை தொடர்ந்து ஆரம்பித்து விடுகிறான். ஆடவன் சற்று நிறுத்தினால் பெண்மணி உடனே ஆரம்பித்து விடுகிறாள். இப்படி மாற்றி மாற்றி மூச்சு விடாமல் சொல்லி வந்த போதிலும் அவர்கள் கதை சொன்ன முறையில் ஒரு பாணி இருந்தது, ஒரு உத்தி இருந்தது என்பதை கண்டுகொண்டேன். பாண்டியகுமாரிக்கு நிகழ்ந்த சம்பவங்கள், அவளுடைய ஆசாபாசங்கள், அவளுடைய உள்ளத்திலே நிகழ்ந்த போராட்டங்கள், இவற்றையெல்லாம் அந்த மோகினி தீவின் அழகி கூறி வந்தாள். சோழ நாட்டு இளவரசனை பற்றியும் அவனுடைய மனோ நிகழ்ச்சிகள், செய்த காரியங்கள் இவற்றை பற்றியும் அந்த அழகியின் காதலன் கூறி வந்தான். இப்படி பங்கு போட்டு கொண்டு அவர்கள் கதை சொன்ன விசித்திர முறை எனக்கு ஒரு பக்கத்திலே வியப்பு அளித்து கொண்டு வந்தது. மற்றொரு பக்கத்தில் கதையை மேலே தெரிந்து கொள்ள ஆசை வளர்ந்து வந்தது. பாண்டியகுமாரி போர்க்களத்துக்கு போனாள் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணி கதையை நிறுத்திய போது வழக்கம் போல ஆடவன் குறுக்கிடாமல் இருந்ததை கண்டேன். ஆனால் அந்த இடத்தில் என் மனதில் மேலே நடந்ததை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் பொங்கிற்று. போர்க்களத்திலே என்ன நடந்தது? யுத்தம் எப்படி நடந்தது? பாண்டியகுமாரி போரில் வெற்றி பெற்றாளா என்று பரபரப்புடன் கேட்டேன். என்னுடைய கேள்வியிலிருந்தும் குரலில் தொனித்த கவலையிலிருந்தும் அந்த தம்பதிகள் என்னுடைய அனுதாபம் புவனமோகினியின் பக்கம்தான் என்பதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் இருவருடைய முகத்திலும் புன்னகையும் மிளர்ந்தது. அந்த சுந்தர புருஷன் தன் நாயகியின் முகவாயை சற்று தூக்கி பிடித்து நிலா வெளிச்சத்தில் அவருடைய முகத்தை உற்று நோக்கினான். கண்மணி, பார்த்தாயா? இந்த மனிதர் பாண்டியகுமாரியை பற்றி எவ்வளவு கவலை கொண்டு விட்டார் என்று தெரிகிறதல்லவா? இவருடைய நிலைமையே இப்படி இருக்கும்போது சோழ நாட்டு வீரர்கள் போர் முனையில் புவனமோகினியை பார்த்ததும் திணறி திண்டாடி போய்விட்டதில் வியப்பு என்ன? அவன் ஆசையோடு முகத்தை பிடித்திருந்த கையை அந்த பெண்மணி மெதுவாக அகற்றிவிட்டு, ஏதாவது இல்லாததும் பொல்லாததும் சொல்லாதீர்கள் என்றாள். பிறகு என்னை பார்த்து சொன்னாள், சோழ நாட்டு வீரர்கள் ஒன்றும் திண்டாடி போகவில்லை, புவனமோகினிதான் திணறி திண்டாடி போனாள். அந்த பேதை பெண் அதுவரையில் போர்க்களம் என்பதையே பார்த்ததில்லை. அவளுக்கு யுத்த தந்திரம் ஒன்றும் தெரிந்திருக்கவில்லை. அன்று வரையில் அவள் ஆடல் பாடல்களிலும் வேடிக்கை விளையாட்டுகளிலும் கோயில் குளங்களுக்கு போவதிலும் உல்லாசமாக காலங்கழித்து வந்தவள்தானே. திடீரென்று யுத்த களத்தில் கொண்டு போய் நிறுத்தியதும் அவளுக்கு திக்கு திசை புரியவில்லை. பெரியவர்களுடைய புத்திமதியை கேட்காமல் வந்துவிட்டதை குறித்து வருந்தினாள். அவள் போர்க்களத்துக்கு செல்வதை மந்திரி பிரதானிகள் மற்ற படைத்தலைவர்கள் யாரும் விரும்பவில்லை. ஒற்றர் தலைவன் தினகரன் அவள் போனால் நிச்சயம் தோல்விதான் என்று சபதம் செய்தான். வயது முதிர்ந்த பெரியவர்கள் அரசர் உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கையில் பாண்டியகுமாரிக்கு போர்க்களத்தில் ஏதாவது நேர்ந்துவிட்டால் பாண்டிய ராஜ்யம் என்ன ஆவது என்று கவலைப்பட்டார்கள். இவ்வளவு பேருடைய கருத்துக்களுக்கும் மாறாகவே புவனமோகினி யுத்த களத்துக்கு புறப்பட்டு போனாள். அதற்கு தூண்டுகோலாக அவளுடைய இதய அந்தரங்கத்தில் மறைந்து கிடந்த சக்தி என்னவென்பதை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். சிற்பமானவன் வேடம் பூண்டு வந்து அவளை வஞ்சித்துவிட்டு சென்ற சோழ ராஜகுமாரனை போர்க்களத்திலே நேருக்கு நேர் பார்க்கலாம் என்ற ஆசைதான். அந்த பாழும் விருப்பமே அவளை போர்க்களத்தின் முன்னணியில் கொண்டு போய் நிறுத்தியது. ஒரு பெண் போர்க்கோலம் பூண்டு பாண்டிய சைன்யத்தின் முன்னணியில் வந்து சண்டைக்கு ஆயத்தமாக நிற்பதை பார்த்துவிட்டு சோழ நாட்டு வீரர்கள் குலுங்கி சிரித்தார்கள். வஞ்சக நெஞ்சங்கொண்ட சுகுமாரன் சோழர் படைக்கு பின்னால் எங்கேயோ நின்று தனக்குத்தானே சிரித்து கொண்டான். இதை கேட்டதும் அந்த பெண்ணின் நாயகன் ஆத்திரத்துடன் குறுக்கிட்டு பேசினான்.
இவள் சொல்வதை நம்ப வேண்டாம். சோழ நாட்டு வீரர்கள் பாண்டியகுமாரியை பார்த்து சிரிக்கவில்லை. அவர்கள் திகைத்து போய் நின்றார்கள். சுகுமாரன் பின்னால் நின்று தனக்குள் சிரித்து கொண்டிருக்கவும் இல்லை. அந்த அபாக்கியசாலி தன்னுடைய இதயத்தை கவர்ந்த புவனமோகினியுடன் எதிர்த்து நின்று யுத்தம் செய்யும்படி ஆகிவிட்டதே என்று மனம் நொந்து வேதனைப்பட்டான். ஒருவரும் பாரா தனியிடத்தை தேடிச் சென்று கண்ணீர் வடித்தான். முதலில் சில நாள் அவன் போர்க்களத்தின் முன்னணிக்கே வரவில்லை. பாண்டியகுமாரியை நேருக்கு நேர் சந்திப்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டுதான் அவன் பின்னால் நின்றான். ஆனால் சுகுமாரன் முன்னணிக்கு வர வேண்டிய அவசியம் சீக்கிரத்திலேயே ஏற்பட்டுவிட்டது. பாண்டியகுமாரிக்கு யுத்த தந்திரம் ஒன்றும் தெரிந்திருக்கவில்லை என்று இவள் சொன்னாள் அல்லவா? அது என்னவோ உண்மைதான். அதுவரையில் அவள் போர்க்களத்தையே பார்த்ததில்லை என்பதும் மெய்தான். ஆனால் அவ்விதம் அவள் யுத்தகலத்தையே பாராமல் இருந்ததே அவளுக்கு மிக்க உதவியாய் போய்விட்டது. போர் முறைகளை பற்றிய அவளுடைய அறியாமையே ஒரு மகத்தான யுத்த தந்திரம் ஆகிவிட்டது. போர் முறைகள் தெரிந்தவர்கள் சாதாரணமாக போவதற்கு தயங்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் பாண்டியகுமாரி சர்வசாதாரணமாக போகலுற்றாள். பெண்களிடம் சாதாரணமாக காண முடியாத நெஞ்சு துணிவையும் தைரியத்தையும் அவள் காட்டினாள். அந்த துணிச்சலும் தைரியமும் சிறந்த கவசங்களாகி அவளை காத்தன. அவள் காட்டிய தீரம் பாண்டிய வீரர்களுக்கு அபரிமிதமான உற்சாகத்தை ஊட்டியது. போர்க்களத்தில் பாண்டியகுமாரி எந்த பக்கம் தோன்றினாலும் அந்த பக்கத்தில் உள்ள பாண்டிய வீரர்கள் வீரகோஷத்தை எழுப்பிக் கொண்டு சோழர் படையின் பேரில் பாய்ந்தார்கள். அதற்கு மாறாக சோழ வீரர்களோ புவனமோகினியை சற்று தூரத்தில் கண்டதுமே வில்லையும் அம்பையும் வாளையும் வேலையும் கீழே போட்டுவிட்டு அந்த அழகு தெய்வத்தை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றார்கள். பயம் என்பதே அறியாமல் புவனமோகினி அங்குமிங்கும் சஞ்சரித்ததை பார்த்து சோழ நாட்டு வீரர்களில் பலர் மதுரை மீனாட்சி அம்மனே மானிட பெண் உருவம் எடுத்து பாண்டிய நாட்டை பாதுகாக்கவென வந்திருக்கிறாள் என்று நம்பினார்கள். அவளை தூரத்தில் கண்டதும் சிலர் கையெடுத்து கும்பிட்டார்கள். சிலர் பயந்து பின்வாங்கி ஓடினார்கள். சிலர் பின்வாங்கி ஓடுவதற்கும் சக்தி இல்லாமல் திகைத்து போய் நின்றார்கள். அப்படி நின்றவர்களை சிறைப்பிடிப்பது பாண்டிய வீரர்களுக்கு மிகவும் எளிதாக போய்விட்டது. இதையெல்லாம் அறிந்த உத்தம சோழர் மனம் கலங்கினார். சுகுமாரனை அழைத்து வரச் செய்து அவனுடைய கோழைத்தனத்தை குறித்து நிந்தனை செய்தார். நீயே ஒரு பெண்ணுக்கு பயந்து பின்னால் சென்று ஒளிந்து கொண்டால் மற்ற வீரர்கள் எப்படி போர் செய்வார்கள் என்று கேட்டார். இப்படி அவமானத்துடன் தோல்வியடைந்து சோழ குலத்துக்கு அழியாத அபகீர்த்தியை உண்டு பண்ணவா என்னை பாண்டிய சிறைக்கூடத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தாய்? அதை காட்டிலும் நான் சிறைக்கூடத்திலேயே சாகும்படியாக விட்டிருக்கலாம் என்றார். அப்போது சுகுமாரன் தான் போர்க்களத்தின் முன்னணிக்கு போய் தீர வேண்டிய அவசியத்தை உணர்ந்தான். சோர்ந்து போயிருந்த சோழ வீரர்களை திரட்டி உற்சாகப்படுத்தினான். தான் முன்னால் போர்க்களத்துக்கு போவதாகவும் தன்னை பின்தொடர்ந்து வரும்படியும் மற்றவர்களை கூறினான். இளவரசனிடம் அளவில்லாத விசுவாசம் கொண்டிருந்த சோழ நாட்டு வீரர்கள் இனி ஊக்கத்துடன் யுத்தம் செய்வதாக அவனுக்கு வாக்களித்தார்கள். போர் முனையில் முன்னணிக்கு போய் அவன் அனாவசியமான அபாயத்துக்கு உள்ளாகக்கூடாது என்றும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அன்றைக்கே சோழர்களின் பக்கம் அதிர்ஷ்டம் திரும்பிவிட்டதாக தோன்றியது. சோழ வீரர்கள் உற்சாகத்துடன் பாண்டியர் படையை தாக்குவதற்கு போன சமயத்தில் பாண்டிய வீரர்கள் சோர்வுற்று இருந்தார்கள். பாண்டியகுமாரி போர்க்களத்திலிருந்து திடீரென மறைந்து விட்டதாகவும் தெரிய வந்தது. எனவே சோழர் படையின் தாக்குதலை எதிர்த்து நிற்க முடியாமல் பாண்டிய வீரர்கள் பின்வாங்கி ஓடத் தொடங்கினார்கள். அவ்விதம் ஓடியவர்களை துரத்தி அடிப்பது சோழ வீரர்களுக்கு மிகவும் சுலபமாக போய்விட்டது. இதன் பேரில் உத்தம சோழரும் மற்றவர்களும் சுகுமாரனை கொண்டாடினார்கள். ஆனால் அவனுடைய மனதில் நிம்மதி ஏற்படவில்லை. பாண்டியகுமாரியின் கதி என்ன ஆயிற்றோ என்று எண்ணி எண்ணி அவன் மனம் கலங்கினான். அத்தியாயம் 9. மோகினி தீவின் பெண்ணரசி இந்த இடத்தில் மறுபடியும் குறுக்கிட்டு கதையை தொடர்ந்தாள். பாண்டிய வீரர்கள் அப்படி பின்வாங்கியதற்கு காரணம் பராக்கிரம பாண்டியர் காலமாகிவிட்டார் என்ற செய்தி வந்ததுதான். அந்த செய்தி வருவதற்கு முன்பே புவனமோகினி தந்தையை கடைசியாக ஒரு முறை தரிசிப்பதற்காக மதுரைக்கு விரைந்தோடினாள். மரணத் தருவாயிலிருந்த பாண்டியர் தம் அருமை குமாரியை கட்டி அணைத்து கொண்டு ஆசி கூறினார். அவள் செய்த குற்றத்தை மன்னித்து விட்டதாக தெரிவித்தார். அவள் வீரப்போர் புரிந்து பாண்டிய நாட்டின் கௌரவத்தை நிலைநாட்டியதை பாராட்டினார். இனிமேல் யுத்தத்தை நிறுத்திவிட்டு சோழர்களுடன் சமாதானம் செய்து கொள்ளும்படியும் புத்திமதி கூறினார். நான் இறந்துவிட்ட பிறகு சோழர்கள் போர் செய்ய மாட்டார்கள். ஒரு அபலை பெண்ணோடு யுத்தம் செய்யும்படி அவ்வளவு தூரம் சோழகுலம் மானங்கெட்டு போய்விடவில்லை. அவர்கள் போரை நிறுத்த விரும்பினால் நீ அதற்கு மாறுதல் சொல்ல வேண்டாம் என்றார். கடைசியாக உனக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்ற என் மனோரதம் ஈடேறவில்லை. மீனாட்சி அம்மனுடைய அருளினால் நீ உன் மனதுக்கு உகந்த மணாளனை மணந்து இன்புற்று வாழ்வாய் என்று ஆசி கூறினார். இவ்விதம் ஆசி கூறி சிறிது நேரத்துக்கெல்லாம் பராக்கிரம பாண்டியர் தனது அருமை மகளுடைய மடியில் தலையை வைத்து படுத்தபடி இந்த இகவாழ்வை நீத்துச் சென்றார். புவனமோகினி அழுதாள், அலறினாள், கண்ணீரை அருவியாக பெருக்கினாள். என்னதான் அழுதாலும் இறந்தவர்கள் திரும்பி வர மாட்டார்கள் அல்லவா? தகன கிரியைகள் ஆனவுடனே
பாண்டியகுமாரி மறுபடியும் போர் முனைக்கு சென்றாள். ஆனால் முன்னை போல அவளுக்கு உற்சாகம் இருக்கவில்லை. சோகத்தில் மூழ்கியிருந்த புவனமோகினியினால் பாண்டிய வீரர்களுக்கு ஊக்கம் ஊட்ட முடியவில்லை. உன் மனதுக்கு உகந்த மணாளனை மணந்து கொள் என்று தந்தை மரணத் தருவாயில் கூறியது அவள் மனதில் பதிந்திருந்தது. மனதுக்கு உகந்த மணாளனை மணப்பதென்றால் ஒருவரைத்தான் அவள் மணக்க முடியும். ஆனால் அவரோ தன்னை வஞ்சித்துவிட்டு தான் கொடுத்த முத்திரை மோதிரத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிப்போனவர். தான் அவரிடம் காட்டிய அன்புக்கு பிரதியாக தன் ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வந்திருப்பவர். அவரை பற்றி நினைப்பதில் பயன் என்ன? அடடா, அவர் உண்மையாகவே ஒரு சிற்ப மாணாக்கராக இருந்திருக்க கூடாதா? கடைசியில் சுகுமார சோழர் புவனமோகினி இருந்த இடத்துக்கு தாமே நேரில் விஜயம் செய்து பிரமாதமான வீரப்போர் புரிந்து அவளை சிறைப்பிடித்து விட்டார். பாண்டியகுமாரி சிறைப்பட்டதும் பாண்டிய சேனையும் சின்னாபின்னமடைந்து சிதறி ஓடிவிட்டது. தமிழ்நாட்டு மன்னர்களின் வீரதீரங்களை பற்றி நீங்கள் எவ்வளவோ கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த மாதிரி ஓர் அபலை பெண்ணுடன் ஓர் ராஜகுமாரன் போர் புரிந்து அவளை சிறைப்படுத்திய அபாரமான வீரத்தை பற்றி நீர் கேள்விப்பட்டதுண்டா? இவ்விதம் கூறிவிட்டு அந்த பெண்ணரசி கடைக்கண்ணால் தன் நாயகனை பார்த்தாள். அந்த பார்வையில் அளவில்லா காதல் புலப்பட்டது. ஆனால் அவளுடைய குரலிலோ ஏளனம் தொனித்தது. அந்த யுவதியின் ஏளன வார்த்தைகளை கேட்ட அவளுடைய நாயகன் சிரித்தான். என்னை பார்த்து, பெண்களுடைய போக்கே விசித்திரமானது. அவர்களை மகிழ்விப்பது பிரம்ம பிரயத்தனமான காரியம். நாம் ஏதாவது நல்லது செய்தால் அவர்களுக்கு கெடுதலாகப்படும். நம்முடைய நோக்கத்தை திரித்து கூறுவதிலேயே அவர்களுக்கு ஒரு தனி ஆனந்தம் என்று கூறி மேலும் சொன்னான். சோழ ராஜகுமாரன் போர்க்களத்தில் முன்னால் வந்து நின்று பாண்டியகுமாரியை தோற்கடித்து அவளை சிறைப்பிடித்தது உண்மைதான். ஆனால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? புவனமோகினி தற்கொலை செய்து கொண்டு சாகாமல் அவள் உயிரை காப்பாற்றும் பொருட்டுத்தான். புவனமோகினியின் மனதில் தந்தை இறந்த காரணத்தினால் சோர்வு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த மனச்சோர்வை அவள் போர்க்களத்தில் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை. முன்னை காட்டிலும் 10 மடங்கு வீராவேசத்தோடு போர் புரிந்தாள். கத்தியை சுழற்றி கொண்டு போர்க்களத்தில் தன்னந்தனியாக அங்குமிங்கும் ஓடினாள். பாண்டியகுமாரியை யாரும் காயப்படுத்தி விடக்கூடாதென்றும் சுகுமாரன் சோழ வீரர்களுக்கு கண்டிப்பான கட்டளையிட்டிருந்தான். ஆனால் அவர்கள் அந்த கட்டளையை நிறைவேற்றுவது இயலாமற் போகும்படி புவனமோகினி நடந்து கொண்டாள். எப்படியாவது போர்க்களத்தில் உயிரை விட்டுவிடுவது என்றும் சோழர் குலத்துக்கு அழியாத பழியை உண்டு பண்ணுவது என்றும் அவள் தீர்மானம் செய்திருந்ததாக காணப்பட்டது. சண்டையை நிறுத்திவிட்டு சமாதானமாக போகலாம் என்று தந்தை சொல்லி அனுப்பியதை அவள் சட்டை செய்யவில்லை. அதன் பேரில் சுகுமாரன் தானே அவளுக்கு எதிரே வந்து நிற்க வேண்டியதாயிற்று. சுகுமாரனை திடீரென பார்த்ததும் பாண்டியகுமாரியின் கையிலிருந்த கத்தி நழுவி விழுந்தது. உடனே பக்கத்தில் இருந்த சோழ வீரர்கள் அவளை பிடித்து கொண்டார்கள். கயிறு கொண்டு அவளுடைய கைகளை கட்டி சுகுமாரன் எதிரில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். சுகுமாரன் உடனே குதிரை மீதிருந்து கீழே இறங்கினான். பாண்டியகுமாரிக்கு ஆறுதலான மொழிகளை சொல்ல வேண்டும் என்று கருதினான். ஆனால் மனதில் தோன்றிய ஆறுதல் மொழிகள் வாய் வழியாக வருவதற்கு மறுத்தன. புவனமோகினியின் கோலத்தை கண்டு அவன் கண்களில் கண்ணீர் ததும்பியது. அவள் தந்தையை இழந்து நிராதரவான நிலையில் இருப்பதை எண்ணி அவன் உள்ளம் உருகியது. ஆனால் ஆண் மக்களை விட பெண் மக்கள் பொதுவாக கல்நெஞ்சு படைத்தவர்கள் என்பதை அப்போது புவனமோகினி நிரூபித்தாள். சுகுமாரனை அவள் ஏறிட்டு பார்த்து, ஐயா மதிவாணரே, செப்புச்சிலை செய்யும் வித்தையை சோழ மன்னரிடமிருந்து கற்றுக்கொண்டு விட்டீரோ என்று கேட்டாள். அதற்கு மறுமொழி சொல்ல சுகுமாரனால் முடியவில்லை. தான் அவளை ஏமாற்றிவிட்டு வந்ததற்காக அவளிடம் வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொள்ள அவன் விரும்பினான். ஆனால் அத்தனை வீரர்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணிடம் பணிந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ள சுகுமாரனுக்கு தைரியம் வரவில்லை. ஆகையால் புவனமோகினியை பத்திரமாக கொண்டு போய் தக்க பாதுகாப்பில் வைக்கும்படி கட்டளை பிறப்பித்துவிட்டு தன்னுடைய தந்தையை தேடி போனான். உத்தம சோழர் அப்போது வெகு உற்சாகமாக இருந்தார். மதுரையின் வீதிகளில் அவரை தேர்காலில் கட்டி பராக்கிரம பாண்டியன் இழுத்துச் சென்றதை உத்தம சோழர் மறக்கவே இல்லை. அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்கு இப்போது தக்க சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது என்று அவர் எண்ணி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார். பராக்கிரம பாண்டியர் இறந்துவிட்டபடியால் அவனுக்கு பதிலாக அவனுடைய மகளை பழிவாங்குவதற்கு அவர் திட்டம் போட்டு கொண்டிருந்தார். சுகுமாரனுடைய இதயம் கொந்தளித்து கொண்டிருந்தது. உரலுக்கு ஒரு பக்கத்தில் இடி, மத்தளத்துக்கு இரு பக்கத்திலும் இடி என்ற பழமொழி தெரியுமல்லவா? சுகுமாரன் மத்தளத்தின் நிலையில்தான் இருந்தான். ஒரு பக்கம் அவனுடைய காதலை கொள்ளை கொண்ட புவனமோகினி அவனை வஞ்சகன் என்று நிந்தனை செய்தாள். இன்னொரு பக்கத்தில் அவனுடைய தந்தை ஒரே மூர்க்க ஆவேசம் கொண்டு பாண்டியகுமாரி மீது வஞ்சம் தீர்த்து கொள்ள வழியை தேடி கொண்டிருந்தார். சுகுமாரன் அவரிடம் மெல்ல மெல்ல தன் மனநிலையை வெளியிட முயன்றான். முதலில் அரச தர்மத்தை தந்தைக்கு நினைவூட்டினான். புவனமோகினி பாண்டியராஜனின் மகள் அல்லவா, அவளை மரியாதையாக நடத்த வேண்டாமா என்றான். அதற்கு உத்தம சோழர், அவர்கள் பரம்பரை பாண்டியர்கள் அல்லர், நடுவில் வந்து மதுரை சிம்மாசனத்தை கவர்ந்தவர்கள், அவர்களுக்கு ராஜகுலத்துக்குரிய மரியாதை செய்ய வேண்டியதில்லை என்று சொன்னார். பிறகு சுகுமாரன்,
பாண்டியகுமாரியின் உதவி இல்லாவிட்டால் நான் தங்களை விடுவித்திருக்க முடியாது. அவள் கொடுத்த முத்திரை மோதிரத்தை எடுத்துக்கொண்டுதான் சிறைக்குள்ளே வர முடிந்தது. அந்த மோதிரத்தை காட்டித்தானே நாம் தப்பித்து வந்தோம் என்றான். அதற்கு உத்தம சோழரோ, யுத்த முறைகள் 4 உண்டு, சாம பேத தான தண்டம் என்று. நீ பேத முறையை கையாண்டு எதிரியை ஏமாற்றினாய். அது நியாயமான யுத்த முறைதான். அதற்காக நீ வருத்தப்பட வேண்டியதில்லை. உலகம் தோன்றின நாள் தொட்டு அரச குலத்தினர் பகைவர்களை வெல்வதற்காக தந்திரோபாயங்களை கைகொண்டிருக்கின்றனர். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று உனக்கு தெரியாதா என்றார். சுகுமாரன் கடைசியாக தன்னுடைய உள்ளத்தின் நிலையை உள்ளபடியே வெளியிட்டான். பாண்டியகுமாரியிடம் தான் காதல் கொண்டு விட்டதையும் அவளை தவிர வேறு யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள தன் மனம் இடம் கொடாது என்பதையும் சொன்னான். இதை அவன் சொன்னானோ இல்லையோ, உத்தம சோழர் பொங்கி எழுந்து விட்டார். துர்வாச முனிவரும் விஸ்வாமித்திரரும் பரசுராமரும் ஓரூரு கொண்டது போலானார். என்ன வார்த்தை சொன்னாய்? அந்த கிராதகனுடைய மகள் பேரில் காதல் கொண்டாயா? என்னை தேர்காலில் கட்டி மதுரை விதிகளில் இழுத்த பாதகனின் குமாரியை மணந்து கொள்வாயா? என்னை சிறையில் அடைத்து சங்கிலி மாட்டி விலங்கனத்தைப் போல கட்டி வைத்திருந்த சண்டாளனுடைய மகள் சோழ சிங்காதனத்தில் வீற்றிருப்பதை நான் அனுமதிப்பேனா? ஒரு நாளும் இல்லை. அப்பனை போலவே மகளும் சூழ்ச்சி செய்திருக்கிறாள். உன்னை வலை போட்டு பிடிக்க தந்திரம் செய்திருக்கிறாள். அதில் நீயும் விழுந்து விட்டாய். புவனமோகினியை நீ கல்யாணம் செய்து கொள்வதாயிருந்தால் என்னை கொன்றுவிட்டு செய்து கொள். நான் உயிரோடு இருக்கும் வரை அதற்கு சம்மதியேன். அவளை பற்றி நீ என்னிடம் ஒரு வார்த்தையும் பேசாதே. அவளை கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேல் ஏற்றி வைத்து அதே மதுரை நகர வீதிகளில் ஊர்வலம் நடத்தப் போகிறேன். அப்படி செய்தால் ஒழிய என் மனதில் உள்ள புண் ஆறாது என்று இப்படியெல்லாம் உத்தம சோழர் ஆத்திரத்தை கொட்டினார். இந்த மனோநிலையில் அவருடன் பேசுவதில் பயனில்லை என்று சுகுமாரன் தீர்மானித்தான். கொஞ்ச காலம் கழித்து அவருடைய கோபம் தணிந்த பிறகு முயற்சி செய்து பார்க்க வேண்டும். அதற்குள்ளே கோபவெறி காரணமாக புவனமோகினியை ஏதாவது அவமானப்படுத்திவிட்டால் என்ன செய்வது? அந்த நினைவையே சுகுமாரனால் பொறுக்க முடியவில்லை. காதலும் கல்யாணமும் ஒருபுறம் இருக்க, அவள் தனக்கு செய்த உதவிக்கு பிரதி நன்றி செலுத்த வேண்டாமா? இவ்விதம் யோசித்ததில் கடைசியாக ஒரு வழி அவன் மனதில் தோன்றியது. சிறையிலிருந்து அவள் தப்பி போகும்படி செய்வது முதல் காரியம். நேரில் அவளிடம் போய் எதுவும் பேசுவதற்கு அவனுக்கு வெட்கமாயிருந்தது. தன்னை பார்த்ததும் செப்பு விக்கிரகம் செய்யும் வித்தையை கற்றுக்கொண்டு விட்டீரா என்றுதான் மீண்டும் அவள் கேட்பாள். அதற்கு என்ன மறுமொழி கூறுவது? அதை காட்டிலும் வேறொருவர் மூலம் காரியம் நடத்துவது நல்லது. எனவே நம்பிக்கையான தாதி பெண் ஒருத்தியை சுகுமாரன் அழைத்தான். அவளிடம் சோழ நாட்டு மோதிரத்தை கொடுத்தான். அவளை பாண்டியகுமாரியின் சிறைக்குள்ளே சென்று அவளை பார்த்து, உன்னிடம் ஒரு சமயம் பாண்டிய ராஜாங்கத்தின் முத்திரை மோதிரத்தை வாங்கி கொண்டவர் மாற்று மோதிரத்தை உனக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் அந்த மோதிரத்தை உபயோகித்தது போல் இதை நீயும் உபயோகிக்கலாம் என்று சொல்லிவிட்டு மோதிரத்தை கொடுத்துவிட்டு வரும்படி அனுப்பினான். தாதி சென்ற பிற்பாடு சுகுமாரனுக்கு சும்மா இருக்க முடியவில்லை. புவனமோகினி மோதிரத்தை வாங்கி கொண்டு என்ன செய்கிறாள், என்ன சொல்லுகிறாள் என்று தெரிந்து கொள்ள விரும்பினான். ஆகவே தாதியின் பின்னோடு சுகுமாரனும் சென்று ஒரு மறைவான இடத்தில் இருந்து ஒட்டு கேட்டான். அவன் சொன்ன மாதிரியே தாதி மோதிரத்தை கொடுத்தபோது பாண்டியகுமாரி கூறிய மறுமொழி அவனை மீண்டும் திகைப்படைய செய்துவிட்டது. இவ்விதம் சொல்லி மோகினி தீவின் சுந்தர புருஷன் கதையை நிறுத்தினான். மேலே நடந்ததை தெரிந்து கொள்ள என்னுடைய ஆவல் உச்சநிலையை அடைந்தது.